இந்த எஸ்ஐஆர் பெரிய தொல்லையாக இருக்குது. 2002 என்ன டேட்டா எஸ்ஐஆர் எடுத்தானா இல்லையானு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இடம் மாறி இருப்பாங்க, ஊர் மாறி இருப்பாங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, சென்னையில் வந்த ஃப்ளட்டு, 4 மாவட்டத்தில் வந்த ஃப்ளட்டில் பாதி டேட்டா போயிருக்கும். இந்த டேட்டா கொடுத்தா தான் ஃபார்மை தப்பு இல்லாமல் ஃபில்லப் பண்ணால் தான் உங்களுக்கு ஓட்டு உரிமை உண்டு, இல்லை என்றால் இல்லை என்று சொல்லும் பொழுது 2000 கோடி செலவழிச்சிருக்கு எலெக்ஷன் கமிஷன் எலக்ட்ரல் ரோல் டேட்டா பேஸை உருவாக்குறது. 2000 கோடி செலவழித்த எலெக்ஷன் கமிஷன்ட்ட ஒவ்வொரு முறையும் ஓட்டர் ஐடி அடிக்கிறாங்க, ஓட்டர் ஐடி இஸ்யூ பண்ணுறாங்க. நம்மகிட்ட ஓட்டர் ஐடி இஸ்யூ பண்ணும்போது ஏற்கனவே டேட்டா வாங்கியிருக்காங்கல்ல. நம்ம ஓட்டர் ஐடியை கொடுத்தா எங்கள் அப்பாவுடைய ஓட்டு என்ன, எங்கள் தாத்தாவுடைய ஓட்டு என்ன, எல்லாத்தையும் டீட்டெயில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்குள்ளே இருக்குது. 2000 கோடி செலவழிச்சவன்கிட்ட டேட்டா இல்லை. நம்ம டேட்டாவை பத்திரமா பாதுகாக்கணும்னா உனக்கு ஓட்டு இல்லை. வட மாநில தொழிலாளர்கள் வந்து போறவனுக்கெல்லாம் ஓட்டு உரிமை வழங்குவது மிகவும் அரசியலில் ஆபத்தான செயல், ஜனநாயகத்துக்கு மீறிய செயல். அங்கேயும் ஓட்டு போடுவான், இங்கேயும் ஓட்டு போடுவான். இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது. பாதி தொழிலாளர்கள் நமது தமிழ்நாட்டு முதலாளிகளிடம்தான் வேலை பார்க்கிறார்கள். எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஓட்டர் ஐடி எல்லாம் ஆஃபீஸில் சரண்டர் பண்ணிடு, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஓட்டர் ஐடியை வாங்கிட்டு போ, இல்லைன்னா உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பணும். 41 பேர் கரூரில் மரணமடைந்த போது செந்தில் பாலாஜி, மா சுப்பிரமணியம், அன்பில் மகேஷ் முதல்வரே நேரடியாக சென்று அந்த களத்தில் ஈடுபட்டிருந்தார். அன்னைக்கு மட்டும் அவர் போகாமல் இருந்திருந்தா 41 பேர் உயிர் மரணம் 100ஆக மாறி இருக்கும். ஒரு மிகப்பெரிய துயரம் ஏற்பட்டிருக்கும். கரூரில் இருக்கக்கூடிய வசதிகள் மட்டும் வைத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்க முடியாது. கொஞ்சம் விட்டிருந்தாருன்னா 3 நாள் தமிழகமே தீப்பற்றி எரிந்திருக்கும். பனையூர் வீடு காலியாயிருக்கும். சார் வேண்டாம், சாரி வேணும் என்று கேட்டாங்க போர்டை வச்சுக்கிட்டு. அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டான். இன்னைக்கு தனக்குன்னு பிரச்சனை வந்தோடனே சிபிஐ விசாரணை எதுக்கு, லோக்கல் போலீஸ் விசாரிச்சா போதும்னாங்க. இப்படி கேட்டவர்கள் சட்டம் ஒழுங்கு திரு மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் 24 லாக்அப் டெத் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்று சொன்னார்கள். நான் கேட்டேன், எடப்பாடி ஆட்சியில் 484 லாக்அப் டெத் நடந்திருக்கு, கேட்டையான்னு கேட்டேன். லாக்அப் டெத் நடப்பது எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைத்திருக்காங்க. எடப்பாடி ஆட்சியில் 3.5 லட்சம் கிலோகிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. திரு மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் 6.5 லட்சம் கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு அதுக்கு மேலேயும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதையும் ஒடுக்கக்கூடிய நடவடிக்கையில் திரு முதல்வர் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஜனநாயகமும் இந்தியாவில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் அளித்த 5 நபர் அரசியல் சாசன அமர்வு, சிறப்பு அமர்வு, பேசாமல் அது குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்ற தத்துவத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் வெர்சஸ் கோஆர்சிவ் சென்ட்ரலிசம், மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரத்திற்கு ஆதரவான தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னா ஒரே இங்கிலீஷ் வேர்டு. இதுக்கு டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம்னு இருக்கும். கூடிய சீக்கிரம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் அப்படின்னா அது கூடிய சீக்கிரம் 1 நாள், இல்லை 1 வாரம், இல்லை 1 மாதம். எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் என்று சொன்னால் 3 வருஷம். இப்படிப்பட்ட டிக்ஷனரியிலே நான் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு அர்த்தம் டிக்ஷனரியில் இருக்கான்னு தெரியல. இந்த அர்த்தம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு தெரியலை அப்படின்றத அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்டேட்டஸ் கோவா கண்டினியூஸ், பழைய நிலைமை தொடர்கிறது என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் சாசன சட்டத்தில் 3 வழிமுறைகள் இருக்கிறது. கவர்னர் மாநில அரசு இயற்றக்கூடிய மசோதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கையெழுத்து போடணும். இல்லை என்றால் திருப்பி அனுப்பி கிளாரிஃபிகேஷன் கேட்கணும், இல்லைன்னா பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பணும். இதுதான் 3. இந்த 3 தவிர 4வது உங்களுக்கு இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. நானும் தான் இல்லை அரசியல் சாசன சட்டத்திலே 4வது இல்லை. அந்த நிலைமையை இன்றைக்கு
ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள், மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய மாநில அரசுகள் இன்றைக்கு அதை சட்டமன்றத்தின் மூலமாக சட்டமாக நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினால் அந்த ஆளுநர் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் கிடப்பில் போடலாம் என்ற விதி எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார சூழலுக்கு இந்தியாவை இட்டு செல்கிறது என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. இந்த நிலையில்தான் இன்றைக்கி அமைச்சர் கூட சொன்னார், எஸ்ஐஆரில் நீங்கள்லாம் பிஸியாக இருக்கீங்கன்னு. கிரவுண்ட் லெவலிருந்து வரக்கூடிய ரிப்போர்ட் களத்தில் இருப்பது திமுக நண்பர்கள் மட்டும்தான் சொல்கிறாங்க. மக்களோடு, ஏன்னா இந்த எஸ்ஐஆர் பெரிய தொல்லையாக இருக்குது. இந்த எஸ்ஐஆர் 2002 என்ன டேட்டா எஸ்ஐஆர் எடுத்தானா இல்லையானு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. 2002 இடம் மாறி இருப்பாங்க, ஊர் மாறி இருப்பாங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, சென்னையில் வந்த ஃப்ளட்டு, 4 மாவட்டத்தில் வந்த ஃப்ளட்டில் பாதி டேட்டா போயிருக்கும். இத்தனையும் இந்த டேட்டா கொடுத்தா தான் ஃபார்மை தப்பு இல்லாமல் ஃபில்லப் பண்ணால் தான் உங்களுக்கு ஓட்டு உரிமை உண்டு. இல்லை என்றால் இல்லை என்று சொல்லும் பொழுது 2000 கோடி செலவழிச்சிருக்க எலெக்ஷன் கமிஷன் எலக்ட்ரல் ரோல் டேட்டா பேஸை உருவாக்குறதுக்கு. 2000 கோடி செலவழித்த எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஒவ்வொரு முறையும் ஓட்டர் ஐடி அடிக்கிறாங்க, ஓட்டர் ஐடி இஸ்யூ பண்ணுறாங்க. நம்மகிட்ட ஓட்டர் ஐடி இஸ்யூ பண்ணும்போது ஏற்கனவே டேட்டா வாங்கியிருக்காங்கல்ல. நம்ம ஓட்டர் ஐடியை கொடுத்தா எங்கள் அப்பாவுக்கு என்ன ஓட்டர் இருக்குது, எங்கள் அப்பாவுடைய ஓட்டு என்ன, எங்கள் தாத்தாவுடைய ஓட்டு என்ன, எல்லாத்தையும் டீட்டெயில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்குள்ளே இருக்குது. 2000 கோடி செலவழித்தவன்கிட்ட டேட்டா இல்லை. நம்ம டேட்டாவை பத்திரமா பாதுகாக்கணும்னா உனக்கு ஓட்டு இல்லை. அஸ்ஸாமில் எஸ்ஐஆர் கிடையாது, எஸ்ஆர் தான். இன்டென்சிவ் ரிவிஷன் கிடையாது. நீங்கள் உங்கள் டேட்டா மட்டும் ஃபில்லப் பண்ணி ஆள் இருந்தால் இல்லைன்னா இருந்தால் எடுத்துக்குவான், இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிடான் அஸ்ஸாமில். ஆனால் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் என்பதை கொண்டு வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது இந்த எலெக்ஷன் கமிஷன். இந்த எஸ்ஐஆர் மட்டும் இல்லை ஏங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 4.5 ஆண்டு காலத்தில் ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் வந்துருச்சுன்றான். 4.5 ஆண்டு காலத்தில் இத்தனை நலத்திட்டங்களை செய்த பின்பு ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் வந்துச்சான். 20 ஆண்டு காலம் பீகாரில் ஆட்சி அமைத்திருக்கிறார் நிதிஷ்குமார். நான் நிதிஷ்குமாரோட நெருங்கி பழகியவன். பல்வேறு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 முறைக்கு மேலே அவரோட போயிருக்கோம். டாக்டர் கலாம் நிதிஷ்குமாரோடைய கேபினெட்டில் அட்ரஸ் பண்ணியிருக்காரு, சட்டசபையில் பேசியிருக்கார். 12 முறை போயிருக்கோம். 20 ஆண்டு கால ஆட்சியில் 14.5 ஆண்டு காலம் நிதிஷ்குமார் ரெட்டை என்ஜின் சர்க்கார், பிஜேபியினுடைய கூட்டணியோட ரெட்டை என்ஜின் சர்க்கார். 5.5 ஆண்டு காலம்தான் நிதிஷ்குமார் சோலோவா இல்லைன்னா காங்கிரஸ் ஆர்ஜேடி கம்பெனியோட ஆட்சி அமைச்சிருக்கார். இந்த 14.5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் ஆண்டு பீகார் மக்களை 66% வறுமை கோட்டு கீழே வச்சுருக்கார். எவ்வளோ பெரிய கிரேட் பாருங்க. 66% வறுமை கோட்டு கீழே வச்சுருக்கார். டேக்ஸ் டெவல்யூஷனில் தமிழ்நாட்டுக்கு 4.07%, பீகாருக்கு 10%, உத்தரப்பிரதேசத்திற்கு 17%. டேக்ஸ் டெவல்யூஷனில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்த நிதி 7.5 லட்சம் கோடி, பீகாருக்கு கொடுத்த நிதி 4.23 லட்சம் கோடி, தமிழகத்திற்கு வந்த நிதி 1.72 கோடி. இவ்வளோதான். இதை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஆட்சி நம்ம நடத்தணும், நம்ம மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்யணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் 4 லட்சம் கோடியை வாங்கிட்டு 66% மக்களை வறுமை கோட்டுக்கு கீழே வைத்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் 17%, தமிழ்நாடு 52%.
தனிநபர் வருமானம் 66,000 ரூபா. இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் 1,75,000 ரூபா. தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் 3.5 லட்சம். இப்படி பல்வேறு நிலைகளில் அனைத்து பராமீட்டர்ஸ்லையும், அது சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், அது ஆட்சி முறை நிர்வாகமாக இருக்கட்டும், அது ஊழலாக இருக்கட்டும், எல்லா துறையிலையும் அதாள பாதளத்துக்கு கொண்டு சென்ற பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி 205 தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் என்று சொன்னால் யாராவது நம்ப முடியுமா? யாராவது நம்ப முடியுமா? இது எப்படி சாத்தியம்? அது அமித்ஷாவுக்கும் ஞானேஷ்குமாருக்கும் மோடிக்கும் தான் வெளிச்சம். இவர்கள்தான் இதை செய்திருக்கிறார்கள். நல்லா நினச்சிக்கோங்க. கிரவுண்ட் லெவலில் ஒரு ஈக்குவேஷன் 10,000 ரூபா, 75 லட்சம் மகளிருக்கு 10,000 ரூபான்னு சொல்லி அதை 1,40,00,000 பேருக்கு 10,000 ரூபா கொடுத்தாச்சு. எலெக்ஷனுக்கு முன்னால் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே கொடுத்தாச்சு. நம்ம மாதம் கொடுத்துட்ருக்கோம், 1000 மாதம் கொடுத்துட்ருக்கோம். இங்கே இது உரிமை தொகையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான உரிமை தொகை இது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட தொகை அல்ல. இன்னொரு பக்கம் முஸ்லீம்களையும் யாதவர்களையும் தனிப்படுத்தி எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் கிட்டத்தட்ட 36% இருக்கிறார்கள் பீகாரில். அதர் பேக்வர்ட் கிளாஸ் 23%, ஃபார்வர்டு கிளாஸ் 15%, யாதவர்கள் 14%, SC ST ஒரு 18%. இதில் முஸ்லீம்களையும் யாதவர்களையும் தனிமைப்படுத்தி இவர்களையெல்லாம் ஒற்றுமைப்படுத்துகிறது மாதிரி படுத்தி இதுவரைக்கும் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு நாங்கள் அனைத்து ஜாதிக்கும் நாங்கள் அதிகாரம் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கான். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதோ இல்லை பீகாரில் இருக்கக்கூடிய மற்ற ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு அரசியல் அதிகாரம் கொடுத்ததா பிஜேபி என்று சொன்னால் 0 கிடையாது. ஒன்லி ஓட்டு பாலிட்டிக்ஸ் மட்டும்தான் அங்கே நடக்குது. டிராஃப்ட் லிஸ்ட்டில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டு ஃபைனல் லிஸ்ட்டில் 45 லட்சம் பேராக குறைத்து 22 லட்சம் பேரை ஆட் பண்ணி கிட்டத்தட்ட 6 லட்சம் இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக நீக்கியிருக்கிறார்கள். ஒரே வீட்டில் 800 பேர் உள்ள வீடு 10 வீடு, 10 பேர் இருக்கக்கூடிய வீடு 2,10,000 வீடு. மொத்தம் அந்த ஓட்டு எண்ணிக்கை மட்டும் 3.5 கோடி ஓட்டு. எப்படி பிளாட்டன்ட் வயலேஷன், டோட்டல் வயலேஷன் கேட்கறதுக்கு நாதி இல்லை. இதை ஒட்டுமொத்தமாக உண்மையாக செய்கிறார்கள். செய்த பின்பு ஹரியானாவில் 25 லட்சம் ஓட்டை திருடி 22,000 ஓட்டில் ஜெயிச்சாருன்னு ராகுல் காந்தி ப்ரெசன்டேஷன் கொடுத்தார். மகாராஷ்டிராவில் ஓட்டு திருடு, கர்நாடகாவில் ஓட்டு திருடு, பீகாரில் ஓட்டு திருடு, டெல்லியில் ஓட்டு திருடு, இத்தனையும் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தான் அவங்க வந்து அவர்களுக்கு வாட்டர்லூ காத்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அதற்கு காரணம் இங்கே கூடியிருக்கக்கூடிய நீங்கள்லாம் தான் அது காரணம்னு நினைக்கிறேன். உங்களையெல்லாம் தயார்படுத்தியிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அமைச்சர் உட்பட அனைத்து தலைவர்களும் அதற்கு காரணமாக இருக்காங்க. ஆனாலும் நண்பர்களே, மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம். இந்த அனைத்து டாக்குமெண்ட்டும் கொடுத்தாலும் ரிசல்ட் எங்கிட்ட தான் இருக்குது. அனைத்து டாக்குமெண்ட்டும் நீங்கள் கொடுத்தாலும் ரிசல்ட் எங்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது, அப்படிப்பட்ட சூழல் வந்தால் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டத்தை தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க செய்ய வேண்டிய தேவை இன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளிடம் இருக்கிறது, திமுகவுக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவை இருக்கிறது. இன்றைக்கு ஒரு போராட்டம் நடத்துவதாலோ ஆர்ப்பாட்டம் நடத்துவதாலோ இந்த சர்வாதிகார கூட்டத்தை நாம் ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் உச்சநீதிமன்றத்தை கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள், எலெக்ஷன் கமிஷன் அவர்களது கட்டுப்பாட்டில், சிபிஐ அவர்களது கட்டுப்பாட்டில், இடி அவர்களது கட்டுப்பாட்டில், அனைத்தும் கட்டுப்பாட்டில். ரஞ்சன் கோகாய், சந்திரசூட் வரிசையில்
இன்றைக்கு பிஆர் கவாயும் ஒரு ஆளாக இணைந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய துயரமான ஒரு சம்பவம். இப்படிப்பட்ட நிலை, சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளே என்ன தீர்ப்பு சொல்லுவது, எது நியாயமாக செய்வது என்பதை தெரியாமல் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை என்ன சொல்கிறது? இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது. 5000 ஓட்டுகளுக்கு கீழே திமுக ஜெயித்தது 7 தொகுதி, மொத்தம் 10 தொகுதி 5000 ஓட்டுக்கு கீழே. 5000லேருந்து 10,000 தொகுதி, 10,000 ஓட்டுக்குள்ளே திமுக ஜெயித்தது 46 தொகுதி. 10,000லேருந்து 20,000 ஓட்டில் ஜெயித்தது 106 தொகுதி. இந்த தொகுதி தான் அவங்களுடைய கண்ணு. இந்த தொகுதி தான் அவர்களுடைய கண்ணு. நீக்கிறாங்களோ இல்லையோ, பீகார் தொழிலாளர்கள், யூபி தொழிலாளர்கள் சேர்க்கப்படுவார்கள். சேர்ப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இதில் இன்னொரு கோரிக்கையை நான் அமைச்சர் முன்பாக இருக்கும் பொழுது சொல்கிறேன். எங்கெல்லாம் இப்படிப்பட்ட சேர்க்கை நடைபெறுகிறதோ, வட மாநில தொழிலாளர்கள் வந்து போகிறவனுக்கெல்லாம் ஓட்டுரிமை வழங்குவது மிகவும் அரசியலில் ஆபத்தான செயல், ஜனநாயகத்துக்கு மீறிய செயல். அங்கேயும் ஓட்டு போடுவான், இங்கேயும் ஓட்டு போடுவான். இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது. பாதி தொழிலாளர்கள் நமது தமிழ்நாட்டு முதலாளிகளிடம்தான் வேலை பார்க்கிறார்கள். எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஓட்டர் ஐடி எல்லாம் ஆஃபீஸில் சரண்டர் பண்ணிடு, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஓட்டர் ஐடியை வாங்கிட்டு போ, இல்லைன்னா உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பணும். அப்படிப்பட்ட சூழலை செய்தால்தான் இந்த 1 கோடி ஓட்டிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். இல்லை என்றால் ரிசல்ட் மாறும். நேற்று ஒரு நியூஸ் படித்தேன். என்ன நியூஸ் அப்படின்னா, தினத்தந்தியில் ஒரு நியூஸு. ஒரு குழந்தையினுடைய 4 குழந்தை தந்தை இறந்து விட்டார். அந்த செய்தியை தினத்தந்தி பப்ளிஷ் பண்ணுது. அதை பார்த்த உடனே முதல்வர் ஃபோன் பண்ணி, அந்த குழந்தைகளுக்கு நான் உங்களுக்கு கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு அப்பாவாக இருப்பேன், உங்களை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த பிஞ்சு மனம், அந்த அன்பு மனம் அவருக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்தான் தமிழகத்தினுடைய முதல்வர். தமிழகத்தினுடைய குழந்தைகளுக்கு, ஏழைகளுக்கு அப்பாவாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அவர். அது மட்டும் இல்லை, சின்ன குழந்தைகளிலிருந்து பெரிய ஆள் வரைக்கும் அன்பு சோலைன்னு ஒரு திட்டம். எப்படிப்பட்ட அருமையான திட்டம். பெரியவர்கள் இன்றைக்கு நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிப்போச்சு. நியூக்ளியர் ஃபேமிலியில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தனியாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். பையனும் பொண்ணும் வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க தனியாக இருக்காங்க என்பதை அறிந்து அவர்களுக்கு என்று ஒரு அன்பு சோலை என்ற ஒரு திட்டத்தை கொடுத்து, குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் அன்பு பார்வையோடு பார்க்கக்கூடிய இதயம் கனிந்த ஒரு முதலமைச்சராக, ஒரு மனிதாபிமானமிக்க முதலமைச்சராக தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். வேறு யார் இருக்கா? நான் எதிர்த்து பார்க்குறேன், கண்ணுக்கு எதிர்த்து பார்க்குறேன். ஓகே, ஈக்குவலண்ட்டாக யாராவது இருப்பாங்களான்னா ஒருத்தரும் கண்ணுக்கு தெரியல, ஒருத்தரும் தெரியல. அதிமுகவில் யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா எம்ஜிஆருக்கு அப்புறம் யாரும் இல்லை இங்கே. ஓகே, சரி, வேறு கட்சியில் ஏதாவது இருப்பான்னு பார்த்தா எல்லாம் தனக்கு என்ன, நான் எப்படி ஆட்சி அமைக்கிறது, நான் எப்படி ஊழல் பண்ணுறது, இதுதான் பார்க்குறான ஒழிய மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரே முதல்வராக தமிழக முதல்வர் இருக்கார். அப்போ பாராட்டி தானே ஆகணும், பாராட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நான் இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களுக்கும் பயணப்பட்டிருக்கேன். கோவா, டாமன் டியூ மட்டும் போகலை. மற்ற கோவா போயிருக்கேன், டாமன் டியூ மட்டும் போகலை. எல்லா மாநிலத்திலையும் பார்த்துருக்கேன். எல்லா மாநிலத்தினுடைய வளர்ச்சி, 15 சட்டமன்றங்களுக்கு ஒரு வளர்ச்சி திட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை அப்துல் கலாம் அவருடன் இணைந்து செய்திருக்கேன். இந்தியாவிலேயே புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் என்ற திட்டங்களை கொடுத்து இந்தியாவிலேயே சரித்திர சாதனை படைத்த ஒரே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அப்போ பாராட்டுதானே ஆகணும். அப்துல் கலாம் கனவு கண்டார் 150 மில்லியன், 15 கோடி இளைஞர்கள் உலகத் தகுதி பெற்ற, ஸ்கில் பெற்ற, தனித்திறன் கொண்ட இளைஞர்களாக உருவாக்க வேண்டும் என்ற கனவை அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்தார். அதை செய்யணும்.
அதுக்கப்புறம் தான் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனை உருவாக்குது மத்திய அரசு. அப்துல் கலாமுடைய ரிப்பப்ளிக் டே அட்ரஸுக்கு பிறகு தான் அந்த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனை உருவாக்குச்சு. இது வரைக்கும் மோடி தலைமையில் உருவாக்கப்பட்ட எண்ணிக்கை இந்தியா முழுக்க 62 லட்சம். தமிழ்நாடு மட்டும் 42 லட்சம் பேர் இளைஞர்களை ஸ்கில் உள்ளவர்களாக மாற்றியிருக்கிறது தமிழ்நாடு. எங்கெங்கே பார்ப்பீங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெவல்யூஷன், ஏஐ ரெவல்யூஷனில் ஒரு அணு ஆயுத போர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை விட, ஒரு கொரோனா பயோ வார்ஃபேர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை விட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்படுத்தக்கூடிய வேலை இழப்பு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. அந்த வேலை இழப்பு கிட்டத்தட்ட 2024-25 மட்டும் உலக அளவில் 5 லட்சம் பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். 5 லட்சம் பேர். இந்த வேலை இழப்பில் இன்னைக்கு படிக்கக்கூடிய இளைஞன், தமிழகத்தில் படிக்கக்கூடிய இளைஞன், இளம்பெண், இவர்கள் தகுதி பெற்றவர்களாக உருவாக வேண்டும் என்ற சிந்தனையோடு 3 வருடத்திற்கு முன்பாக அவர்களுக்காக நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்து 2000 இண்டஸ்ட்ரீஸ் இதை இணைத்து 42 லட்சம் ஸ்கில்லை உருவாக்கிய சரித்திர சாதனம் படைத்த அமைதியாக இருக்கக்கூடிய முதல்வர் தமிழக முதல்வர். அப்போ அவரை பாராட்டி தானே ஆகணும், கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். யார் பண்ணியிருக்கா? பாதி பேரை தற்குறியாக மாற்றிக்கிட்டு இருக்கான், இளைஞர்களை தற்குறியாக மாற்றி கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் அந்த தற்குறிகளெல்லாம் தன்மானம் மிக்க தலைவனாக மாற்றி கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள். இந்த வித்தியாசத்தை முதல்ல நம்ம பொதுமக்களாகிய தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் 1000 ரூபா பணம் கொடுப்பது மட்டுமல்ல, இந்த குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து உலகத்தில் போட்டி போட்டு வளரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு அரசாக இந்த தமிழக அரசு திகழ்கிறது. அது மட்டுமா? ஹெல்த் கேர் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இங்கு வந்து மா சுப்பிரமணியம் என்ன செய்கிறாருன்னு பார்த்துட்டு போகிற அளவிற்கு ஒரு ஹெல்த் கேரில் இல்லம் தேடி மருத்துவம், அனைவருக்கும் மருத்துவம். எந்த பிரச்சனைனாலும் 41 பேர் கரூரில் மரணமடைந்த போது அனைத்து அமைச்சர்களும், மா சுப்பிரமணியம் உட்பட, செந்தில் பாலாஜி, மா சுப்பிரமணியம், அன்பில் மகேஷ், முதல்வரே நேரடியாக சென்று அந்த களத்தில் ஈடுபட்டிருந்தார். அன்னைக்கு மட்டும் அவர் போகாமல் இருந்திருந்து மா சுப்பிரமணியம் சார் அப்போ தான் வந்திருக்கார் நினைக்கிறேன், அவரும் போகாமல் இருந்திருந்தா 41 பேர் உயிர் மரணம் 100ஆக மாறியிருக்கும். ஒரு மிகப்பெரிய துயரம் ஏற்பட்டிருக்கும். கரூரில் இருக்கக்கூடிய வசதிகள் மட்டும் வைத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்க முடியாது. கொஞ்சம் விட்டிருந்தாருன்னா 3 நாள் தமிழகமே தீப்பற்றி எரிந்திருக்கும். ஒரு வீடு, பனையூர் வீடு காலியாகிருக்கும். ஓகே, இதை செய்திருந்தால், ஒரு தாளாந்திர அரசியல்வாதியாக இருந்தால் தமிழக முதல்வர் இதை செய்திருப்பார். அவர் தமிழக முதல்வர், அனைவருக்குமான முதல்வர். எனவேதான் அந்த உயிரிழப்பை தடுத்தார், அமைச்சர்களை அனுப்பினார், விரைந்து முடித்தார், அரசியல் பண்ண மாட்டேன் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு பக்குவம் கொண்ட தலைவர் யாரு கிடைப்பா? இது தமிழகத்திற்கு கிடைத்திருப்பது ஒரு வரப்பிரசாதம் தான். இதை மக்கள் மறந்தால் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதை ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும். அது மட்டும் இல்லை, ஒரு சைடு குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், ஒரு சைடு பெரியவர்களுக்கு அன்புச்சோலை திட்டம், மாணவர்களுக்கு திட்டம், இல்லம் தேடி மருத்துவம், டெலிமெடிசன், 108 ஆம்புலன்ஸ், இப்படி இத்தனை திட்டங்களையும் கொடுத்து இந்த தமிழகத்தினுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை உயர்த்தி, வாழ்க்கை தராதரத்தை உயர்த்தி, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்கத்திற்கு கொண்டு வந்த ஒரே முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். 11.19%. அது மட்டுமில்லை, ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடி அவர்கள் 2 பேரும் சேர்ந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் கொண்டு வந்த அந்நிய முதலீட்டினுடைய MOU மட்டும் கிட்டத்தட்ட 5,80,000 கோடி.
ஆனால் உண்மையாக தமிழ்நாட்டிற்கு வந்த பணம் அந்த 5,80,000 கோடியில் வந்த பணம் வெறும் 67,000 கோடி. ஆனால் 4.5 ஆண்டுகளில் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், திரு டிஆர்பி ராஜா, திரு நிதியமைச்சர் அனைவரும் சேர்ந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அந்நிய நாட்டு முதலீடு வந்த பணம் 11 லட்சம் கோடி. நான் 2011 ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த விஷன் 2023 என்ற திட்டத்தை கொடுக்கும் பொழுது 15 லட்சம் கோடி 10 ஆண்டுகளில் நீங்கள் அந்நிய நாட்டு முதலீட்டை கொண்டு வந்தால் இந்தியா தமிழ்நாட்டினுடைய பெர் கேபிட்டா இன்கமை 8 லட்சமாக உயர்த்த முடியும். 10 ஆண்டுகள் அதற்கு கடுமையாக உழைத்து இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து கொடுத்தேன். ஆனால் அந்த இலக்கை 4.5 ஆண்டுகளில் கொண்டு வந்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்று சொன்னால் தமிழகம் வளர்ச்சி பாதையில் நடைபெற்று கொண்டிருக்கிறதா இல்லையா? அப்போ இந்த விஷயம், இந்த கருத்து மக்களுக்கு சென்று சேர வேண்டும். இந்த 11 லட்சம் கோடி உள்ளே வந்திருக்கு. இன்னொரு 5 ஆண்டு காலம் அவருக்கு அந்த ஆட்சிக்கான வாய்ப்பு கிடைக்குமானால் கண்டிப்பாக 20 லட்சம் கோடியை எட்டும். தமிழகம் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை அடையும். நண்பர்களே, இன்னைக்கு சொல்கிறான் குற்றச்சாட்டு, ஓல்டு பென்ஷன் ஏன் கொடுக்கல, ஓல்டு பென்ஷன் கொடுக்கல, காரணம் நிதிச்சுமை. ஓல்டு பென்ஷன் கொடுக்குறேன்னு திமுக மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கு. கண்டிப்பாக இந்த பொருளாதாரத்தை சீர்படுத்தினால் மட்டும்தான் வரியை வைத்து ஒரு அரசை நடத்துவர்கள் நல்ல அரசாட்சியாக இருக்க முடியாது. வளர்ச்சியை உருவாக்கிய அரசை கொண்டு வருவர்கள் தான் நல்ல அரசாட்சி கொடுப்பவர்கள். அந்த வளர்ச்சிக்கான விதையை இந்த 5 ஆண்டுகளில் வித்திட்டவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்தால் ஓல்டு பென்ஷன் தானாக வரும். ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்களது கோரிக்கைகள் தானாக நிறைவேறும். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்று சொல்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்று சார் எஸ்ஐஆர் எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு சார் வேண்டாம் சாரி வேணும் என்று கேட்டாங்க. சாரி வேணும்னு கேட்டாங்க போர்டை வச்சுக்கிட்டு. ஓகே, அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டான். இன்றைக்கி தனக்குன்னு பிரச்சனை வந்தோடனே சிபிஐ விசாரணை எதுக்கு, லோக்கல் போலீஸ் விசாரித்தா போதும்னாங்க. இன்றைக்கி தனக்குன்னு பிரச்சனை வந்தோன்னா சிபிஐயில் போய் மாட்டி குடுமி அங்கே மாட்டிக்கிச்சு. அது 2வது விஷயம். இப்படி கேட்டவர்கள் சட்டம் ஒழுங்கு திரு மு க ஸ்டாலின் ஆட்சியில் 24 லாக்அப் டெத் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்று சொன்னார்கள். நான் கேட்டேன், எடப்பாடி ஆட்சியில் 484 லாக்அப் டெத் நடந்திருக்கு, கேட்டையான்னு கேட்டேன். லாக்அப் டெத் நடப்பது எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைத்திருக்காங்க. எடப்பாடி ஆட்சியில் 3.5 லட்சம் கிலோகிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. திரு மு க ஸ்டாலின் ஆட்சியில் 6.5 லட்சம் கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு அதுக்கு மேலேயும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதையும் ஒடுக்கக்கூடிய நடவடிக்கையில் திரு முதல்வர் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். பிரச்சனை இருக்குது, போலீஸுக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரச்சனை இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் ஒரு தனி விங்கே வரணும். இன்வெஸ்டிகேஷன் தனி விங்கு இருக்கணும். அந்த இன்வெஸ்டிகேஷன் விங்கு மற்ற எந்த ஆக்டிவிட்டிலையும் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஸ்ட்ரென்த்தை கூட்டணும், நல்ல ட்ரைனிங் உள்ளவங்களை அப்பாயின்ட் பண்ணணும். இதெல்லாம் செய்ய வேண்டியதற்கு என்ன வேணும், நிதிச்சுமை தான் காரணம். அந்த நிதிச்சுமை எப்போ சரியாகும், இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு நடந்தால் அது சாத்தியப்படும். இது நடக்கும். அப்போ என்ன அர்த்தம், எதெல்லாம் செய்ய முடியலையோ அது காரணம் மத்திய அரசினுடைய பாராமுகம். மத்திய அரசுடைய டேக்ஸ் டெவல்யூஷனில் நம்மளுக்கு மன்மோகன் சிங் இருந்த காலத்தில் டேக்ஸ் டெவல்யூஷனில் நம்மளுக்கு வந்த பணம் 75%. மோடியினுடைய ஆட்சியில் நம்மளுக்கு வந்த பணம் 36%. அவ்வளோதான். இதை வைத்து கொண்டு இத்தனையும் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே நண்பர்களே, கண்டிப்பாக இது மட்டும் இல்லை, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராகவும் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சராகவும் பதவியேற்று இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நான் கலாம் சார் இருக்கும்போதும் ஒலிம்பிக்கில் இந்தியா தங்கப்பதக்கம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், ட்ரைனிங் வேணும்,
அவங்களுக்குரிய தளவாட அவங்களுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், ப்ராப்பரான ஃபுட்டு வேணும், அவங்களுக்கு தேவையான இன்சென்டிவ் கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான வாய்ப்பு கொடுக்கணும். இத்தனையும் செய்தால் நடக்கும் என்று அப்துல் கலாம் எல்லா மாநில அரசுக்கும் சொல்லியிருக்கார். அதை திரு உதயநிதி ஸ்டாலின் இங்கு செயல்படுத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட 40 ஸ்டேடியம் அவுட் ஆஃப் 234 தொகுதியில் 40 ஸ்டேடியத்தை உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொரு கிராமத்திற்கும் 12,500 கிராமங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிட்டை கொண்டாந்து கொடுத்துருக்கார். ரிசர்வேஷன், இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம், அவங்களுக்கு தேவையான இன்சென்டிவ் சிஸ்டம், இதெல்லாம் சாதனை படைத்து சரித்திரம் படைத்திருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு அமைச்சர்களும் சிரமேற்கொண்டு செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் திரு முதல்வர் அவர்களது தலைமையில். இப்படிப்பட்ட சூழலில் எப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் எய்த வேண்டும் என்ற உணர்வோடு இந்த எஸ்ஐஆரை மீறி, இவர்கள் செய்யக்கூடிய தகுதித்தங்களை மீறி வெற்றி பெற்றால்தான் தமிழகம் பிழைக்கும். இதை தவறவிட்டால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தமிழகம் சந்திக்கும். பீகாரில் போய், ஒரிசாவில் போய் ரத்ன பண்டாருடைய சாவி தமிழர்கள் திருடி சென்று விட்டார்கள் என்று தமிழர்களை குற்றம் சொன்னவர், பீகாரில் திமுக காரர்களெல்லாம் பீகார் தொழிலாளர்களை அடித்து விரட்டி விட்டார்கள் என்று ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டவர் பிரதமராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், 2018 குஜராத்தில் 14 வயது பெண்ணை கற்பழித்த குற்றத்திற்காக பீகார், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வட மாநில தொழிலாளர்கள் 20,000 பேரை அடித்து விரட்டியது மோடி தலைமையிலான குஜராத் அரசு. செய்தது, குற்றம் செய்தது அவர்கள். பழி போட்டது யாரை போட்டாங்க? திமுக மேலே பழி. ஏனென்று சொன்னால் இந்தியாவிலேயே ஒரே ஒரு தலைவர் தான் கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது மோடிக்கு, அவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஒரே ஒரு இயக்கம்தான் அவர்களுக்கு சேலஞ்ச் பண்ணது, அது திமுக என்ற இயக்கம்தான். திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுத்து திராவிட கலாச்சாரத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை, தமிழர்களது வாழ்வை இன்றைக்கு மேம்பாட்டுக்கு கொண்டு வந்த இந்த இயக்கத்தை முற்றிலுமாக அழித்தொழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிறார்கள் கயவர்கள். அவர்களை புறந்தள்ளி அவர்களை விரட்ட வேண்டிய மிகப்பெரிய கடமை, பொறுப்பு உங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. எனவே நண்பர்களே, இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் எல்லாம் இந்த எஸ்ஐஆரில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எஸ்ஐஆர் முடிந்து ஒரு லிஸ்ட்டு ஜனவரியில் வரும். ஜனவரியில் வரும் பொழுது நான் சொன்ன இந்த தொகுதிகளில் அதிகமான ஆட்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் நாம் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லியிருக்கேன், அதையும் செய்யணும். அதை தயங்காமல் செய்யணும், கவலைப்படாமல் செய்யணும், பயப்படாமல் செய்யணும். வேறு வழியே இல்லை. ஜனநாயகத்தின் காவலர்களுக்கு ஜனநாயகத்தின் ரீதியாக பதில் சொல்ல வேண்டுமென்றால் ஜனநாயகத்தின் ரீதியாக பதில், சட்டத்தின் மூலமாக பதில் சொல்ல வேண்டுமென்றால் சட்டத்தின் மூலமாக பதில், அராஜகத்தின் மூலமாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அராஜகத்தின் மூலமாக பதில் சொல்லப்பட வேண்டும். எனவே நண்பர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு தமிழகத்தை மீட்ட வேண்டிய பொறுப்பு உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. எனவே அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை உங்கள் அனைவருக்கும் உண்டு. அதை வழிநடத்தக்கூடிய வல்லமை மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உண்டு. தமிழச்சி தங்கப்பாண்டியன் இங்கே வந்திருக்கார். அவங்க எங்கள் ஊர் எங்கள் தொகுதி, அவங்க ஊர் மல்லாங்கனர், எங்கள் ஊர் தோணுகால். அவங்க அப்பா இருந்த காலத்தில் எனக்கு நல்ல பழக்கம். அவங்க தங்கம் தென்னரசு நானும் ஒரே கிளாஸ்மேட், பேட்ச்மேட். அவர் நானும் ஒரே பேட்ச்மேட். மேடத்தை இன்றைக்கி தான் நான் கல்யாணத்தில் பார்த்துருக்கேன், பட் இன்றைக்கி தான் பக்கத்தில் பார்க்குறேன். சூரியன் சார் அவரை உண்மையிலேயே திராவிட இயக்கத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து அவர். அவர் ஒரு திராவிட இயக்கத்தில் உங்களுக்கு சந்தேகம்னு வந்துச்சு அப்படின்னா, சித்தாந்தத்தில் சந்தேகம்னு வந்துச்சு அப்படின்னா, அவர் பேச கேட்டால் எல்லா சந்தேகமும் தீருது. ஆனால் இவ்வளவு பொறுமையாக பேசுவார்னு ரொம்ப பொறுமை அவருக்கு. வைபவனையும் கூட பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் கூட அதான திராவிட இயக்கம் கற்றுக் கொடுத்தது. வையக்கூடியவர்களை கூட பக்குவமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை கற்றுக் கொடுத்தான் திராவிட இயக்கம். இத்தனைக்கு மேலே உங்களுக்கென்று
ஒரு படை தளபதியாக இருக்கக்கூடியவர் திரு மா சுப்பிரமணியம் சார் அவர்கள். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். அவர் உங்கள் பேரெல்லாம் சொல்லி பார்க்காம சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக, தொண்டர்களோடு தொண்டர்களாக அவர் தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இத்தனையும் மீறி கண்டிப்பாக இந்த திராவிட இயக்கம் மக்களின் அன்பை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.